வணக்கமணி. வணக்கம். நானும் வாசிப்பெரும்பூரேர்பு கேட்டுக்கொண்டிருந்தேன். 3 பேர் தான் வந்தார்கள். மிசை காணவில்லை. 3 பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து வருகிறார்கள். தட்டி தட்டி சொன்னாலும் பிள்ளைகள் எழும்பி வந்துடுவார்கள். நாங்கள் தொடர்ந்து வாசிக்கிறதால அவர்களை அந்த பிள்ளையை நாங்கள் உற்சாகப்படுத்தணும் தானே. விளந்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் முதல் விட கொஞ்சம் திருத்தமாக இருக்குது. தர்மிகாவில் இன்னும் மீண்டும் மேலும் திருத்தமாக வரணும். மாதிரி அமிர்தனுக்கும் ஆத்மிகாவுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. வணக்கம். சரி, வெல்வதியார் பக்கம் செல்லும் கொஞ்ச நாள் ரெடியா இருக்கிறார். இப்பொழுது ஆரம்பமாகின்றது. பேர் போட வேற இல்ல, இன்னும் திறக்க இல்லையே, இன்னும் பதிகே இல்லை. இங்க பதிக பதிஞ்சாத்தான் நான் திறக்கலாம். பாமுகம் பாட்டுவிலான தமிழ் வாழை உறவுகள் இனிய வருவது அறிவு களஞ்சியம் தோப்படுத்தியார். வணக்கம். வாங்க. இனிய மதிய வணக்கம். கலைவாணி மோகன் அவர்களுக்கும் அதிபர் நடா மோகன் அவர்களுக்கும் அனைத்து பாமு அவர்களுக்கும் மதிய வணக்கத்தை குறிக்கொண்டு எனது அறிவு களஞ்சியம் 3/11/25 அறிவு களஞ்சியம் 518வது இலக்கமாகும். அன்பான உறவுகள், வெல்வதியார் போய் நீங்கள் அதை பதிஞ்சலாம். நான் இன்னும் திறக்கவில்லை. பதிஞ்சாப்புறம் நான் திறந்து விடுவேன். எனது சிந்தனையை தந்துட்டு நான் எமக்காக நடித்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் விடுதலை போராளிகளுக்காக இன்றைய நாளில் நாங்கள் நினைவுவோம். எமது சிந்தனை வந்தது என்னென்றால், நாங்கள் தனியே இருக்கிறோம் என்று நாங்கள் கவலைப்படக்கூடாது. தனிமையில் இருக்கிறார்கள், சுதந்திரங்கள் அதிகம் கூட இருந்தாலும் பிறக்கிறோம் தனிமையில் தான் இறக்கிறோம் தனிமையில் தான். எனவே சிந்தித்து கவலைப்படாமல் இருக்கு. எனக்கும் பொருந்தும். வரும்போதும் தனியா வாரம், போகும்போதும் தனியா போறோம்னு சொல்றீங்க. இருக்கிறோம் தனியத்தான், தனியா போகிறோம், தனியா வாரம், தனியா இருக்கிறோம். அதுக்கே மொழி பண்றீங்கன்னு கேக்குறீங்க. இல்ல, பொதுவாக சொல்றேன். எல்லாரும் தனிமையா தனிமை இருந்தா சுதந்திரம் கூட தனிமை. 2 பக்கமும் பார்க்கலாம். அவனோட எடுப்போம் தலை பார்த்தா இதான். அதான். அன்பானவர்கள் கொஞ்சம் பொறுங்க திறக்கிறது. இப்போதான் பேர் பதிகிறக்க உங்களை சொல்லிக்கல, நீங்க பதிந்து கொள்ளுங்க. மாணியக்கா, சுகமாக ஆரோக்கியமாக இருக்கும் வரைக்கும் தனிமை சிறப்பு. ஆமா. இல்லை, அதுக்கு பிறகு வந்தாலும் அது மற்றவர்களுக்கு அது வலியுறுத்த கொடுக்குற மாதிரி தானே அவர்கள் பார்க்கறது. ஆனால் மற்றவர் அந்த ஒரு நோய் வந்தாத்தான் அந்த தனிமையின் கொடுமை தெரிய வரும். மாணியக்கா, அதுதான் கடைசி நேரத்துல கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கு ஏதாவது பிள்ளைகள் உதவி செய்வார்கள். நீ இருக்க மாட்டோம், சுகமாக இருக்க மாட்டோம், நாங்களும் சுகமா இருந்துள்ளலாம் தானே. வரவேற்கிறதுக்கு அதைத்தான் வரவேற்கிறோம். சுகமா இருக்கோம் வரவேற்கிறோம். முழு வாழுங்காலம் முழுவதும் ஆரோக்கியமாவும் திடகாத்திரமாவும் மனபலத்தோடும் இருக்கணும். இல்லை, அன்றைக்கு ஒருவர் 98 வயசு நினைக்கிறேன், 100 பக்கம் ஊர் பாட்டியா தான் இருக்க முடியும். அந்த கதையில விளங்கி கொண்டேன். 98 வயசு, தனக்கு 5 பிள்ளைகள். நான் ஆரையும் நம்ப இல்லடா, அப்படித்தான் சொல்றேன். நான் ஆரையும் நம்பலடா. எந்த கைகால் இருக்குது, இருக்கும் வரைக்கும் நான் உழைப்பேன். ஏதோ ரோட்டு கரையில இருந்து ஏதோ வித்து கொண்டு சொல்றேன். வாங்க போங்க சாப்பிடுங்க எல்லாம் செய்யுங்க. ஆனா நான் 98 வயசு நீ சொல்லவே மாட்டீங்க. என்ன ஒரு 70 அப்படித்தான் தான் மட்டு கட்டலாம். அப்ப அன்னைக்குலாம் யோசிச்சேன், அவர் அந்த கம்பீர மனண்ட விதமும் அவர் அந்த கதையும் உண்மையில அவரை இன்னும் 100 வருஷம் வாழ வைக்கும். என்ன அவர் அந்த துணிவோட எங்களை மூத்தாக்கள், எங்களுக்கு மூத்தவர்களாக இருக்கிற பலர் 70 80 தாண்டி இருக்கிற பலர் நல்ல ஆரோக்கியமா இருந்து தங்கண்ட கால தாங்கள் இருக்கோம் எண்ணத்தோட இருக்கணும். நிறைய பேர் இருக்கணும். மற்றது தங்களையே இப்ப உற்சாகப்படுத்தி தாங்களாகவே தங்களை தயார்படுத்தினோம். நான் இப்படி இருக்கிறது போல நான் இப்படியாக இருக்க வேணும் என்று. இப்ப இங்கெல்லாம் நிறைய நிகழ்வுகள் அவர்களுக்காக கும்மி பாட்டு வேணுமா, கோலாட்டம் வேணுமா, நாடகங்கள் வேணும், பட்டிமன்றங்கள் செய்கிறார்கள். இப்ப அந்த சைமன் சங்கம் அவங்க இங்கெல்லாம் அப்படி நிறைய இருக்குது. அப்ப இப்ப அந்த ஒடுங்கி இருக்கிற வாழ்க்கை இல்லாம போச்சு பலருக்கு. அவர்கள் போய் ஒரு 20-30 பேர் சந்திக்கிறது, சாப்பிட்றது, அப்புறம் இந்த ஒரு கதையோ உலகத்தை என்ன கதையோ அதுக்குள்ள கதைக்கிறது. அதனால அந்த மனம் கொஞ்சம் மாறுதல் அடையும். இல்லை, படுக்கைக்கு மட்டும் இருக்கு தெரியாது. அது இப்ப இந்த இங்க தான் ஊர்லயும் இப்ப கொஞ்சம் மக்கள் அப்படித்தானா, டைம் இல்லை இப்ப ஆக்களுக்கு கதைக்கிறதுக்கு. பிள்ளைகளோட திரிகிறார்கள் எல்லாம், பேர பிள்ளைகள் உட்பட டியூஷன் உண்டு. அப்ப இப்ப அங்கேயும் இனி வருங்காலங்கள் இருப்பார்கள். நாடகம் இருக்கும் தானே, அது விட மாட்டோம்.
அது சாப்பிடாம இருந்தாலும் அதை விட மாட்டேன். பெண் பெண்கள் மட்டுமில்ல, ஆண்களும் இங்கேயும் இருக்கிறார்கள். ஆண்களுக்கும் அந்த கூடுதலான அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நாடகம் அதுதான் படுக்கிறது. இப்ப என்ன டிவியில பார்க்க தேவையில்ல தானே, காருக்குள்ளேயே அங்க போனா ஓட் பண்ணிக்கண்டா அதே வரப்போது பார்த்து போட்டு வேலையை பார்க்கலான்னு. பேரில் பதிகிறீங்க அன்பானவர்களை. பத்மினி நர்ஸ் பிலிப்பு, சரோனி சோஜராஜா பாதித்திருக்கிறீர்கள். எல்லாம் பொது கேள்விகள், சில கேள்விகள் அன்பான உறவுகளே நீங்கள் அறிந்துள்ளதற்காக நானும் அறிந்துள்ளேன், நீங்களும் அறிந்துள்ளீர்கள். எல்லாம் செய்தியிலையும் நான் பார்த்து எடுத்த கேள்விகளாகத்தான் இருக்கின்றன. மறுபடியால் நீங்களும் அறிகிறேன், நாங்களும் அறிந்துள்ளோம். பத்மினி, கலைவாணிமோன், சரோனி சோரா, நேவிஸ் பிலிப் 4 பேர் பதிந்திருக்கிறீர்கள். சரியான குளிர் மழை எங்கள் பகுதியில் வாட்டுகின்றது. எங்களுக்கு நல்ல எதிர்வாணி. ஓ, பரவாயில்லை. குளிரண்டு இருக்குத்தான், ஆனா பெருசா குளிரண்டு இல்லை. இங்க குளிர் 16 செல்சியஸ் போட்டிருக்கு வாணிமோகன். ஆனா அவ்வளவு குளிரே இல்லை. எங்கட பக்கம் நான் சில விண்டோ திறந்து வச்சிருக்கிறது தெரியல. குளிர் மற்றது மழை குணம் வரப்போகுது. குளிர் காலையிலும் பயங்கர குளிர், இப்பவும் குளிர். வெளியில எப்படி வெதர் நல்லா இருந்தாலும் வீட்டுக்குள்ள எப்படியும் குளிரும். வீட்டுக்குள்ள முதலே வச்சுட்டு சுவர். அதுதான் வீட்டுக்குள்ள குளிரும், வெளியில நல்லா இருக்கும். வந்து சட்டிகள் அப்படி ஒட்டங்கி ஒரு பெட்ஷீட்டால போர்த்தா தண்ணி குடிக்க கூட மரம் வராது வெளியில போகும். இப்ப எழும்பப்படுது இல்ல, வெள்ளடையில அதுல இருந்து பக்கத்துல ரொம்ப டைம் எடுத்தா அப்ப கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே அதுலயே சயனம், செட்டிலேயே சயனம். சாலை வச்சிருக்கீங்களா வாணிமோகன்? சாலை வாணி டிவி இல்ல, நான் ஒண்ணும் வைக்கல, யூடியூப்ல பாக்குறேன். இருந்தா உடம்பா மரம் வராது, உடம்பினா வேலைகள் தொடர்ந்து செய்து அது அப்படி செய்த மாட்டேன். சரி, அப்படின்னா அந்த உடம்பு ஹீட் ஆக குளிரும் தெரியாது. எங்கட வீடு கொஞ்சம் குளிர் தான் வாணி. அதுக்கு மேலே 2 மட்டும் சாக்ஸுகள் போட்டு ஜம்பர்லாம் கட்டாயம் போட்டு ஆகணும். சாக்ஸு கட்டாயம். நான் முந்த நாள் போய்க்க ஒரு மலையாளன்டி, அவ வருஷமா எங்களை பக்கத்துல இருந்தவ இல்லை, அவட கதையும் தெரியல பாவம். இன்னும் வருவ அவ நான் பார்க்குற காலத்துல இருந்து சாரி தான் கட்டுவான். காலில் சொக்ஸும் போட மாட்டான், மற்ற ஷூவும் போட மாட்டான். அப்ப அவ பாக்கலை நடக்கக்குள்ள பாப்பேன். மேல துண்டும் கட்ட மாட்டா, தொப்பியும் போட மாட்டா, ஜாக்கெட்டு தொப்பியும் போட மாட்டா, சாதாரணமா தான் சாரியை போட்டு. அப்ப முந்த நாள் நான் போய்க்கல, அவ வந்தா கேட்டேன், உங்களோட கால் குளிர் இல்லையான்ட்டு. மலையாளத்துல அவ கதைச்சு, நான் என்ற தமிழ்ல சொன்னா, தான் வந்து 50 வருஷங்களாம், இதுவரை காலமும் 20 வருஷம் எது வேலை செய்தவாம். அப்போ இப்போ தான் ரிட்டையர் பண்ணிட்டேன். இதுவரை காலத்தில் தான் வந்த காலத்தில் இருந்து சொக்ஸும் போட இல்லையாம், அந்த குளிர் ஷூவும் போட இல்லையாம், தான் ஸ்கார்ஃபும் கட்டுறது இல்லையாம், தலைக்கு தொப்பியும் போடுறது இல்லை என்று அவட மலையாளத்தில் எனக்கு உண்மையிலே பெரிய ஆச்சரியம் போச்சு. என்னென்னா தனக்கு வந்து அந்த காலெல்லாம் ஹீட்டாக இருக்கிறதா, ஆனால் இருந்தாலும் இந்த குளிருக்குள்ளே சாண்டில்ஸோட போகிறா என்ன செருப்போட போகுது. தான் ஒன்றுமே எனக்கு இல்லை. நான் வந்து 50 வருஷமாச்சு. நான் தணுப்புன்னா குளிர் ரெண்டுவா கூட தணுப்புக்குள்ளே நான் இப்படித்தான் போவேன்னு சொல்லுவேன். நான் ஓகே, வாழ்க வளமுடன் நான் போட்டு வாழ்த்துட்டு போனேன். உண்மையிலே எப்படியும் இரும்பு மனுஷர்கள் இருக்கிறார்கள். சில பேர் சொல்லுவேன், சாக்குக்க சாமான் கட்டின மாதிரி கிடக்கண்டா சொக்ஸ போட்டால். ஓ, விண்டர் ரெண்டாவது 1000 ஓட்டி யாருக்கும் பிடிக்காதான். போடணும், தொப்பி போடணும், ஸ்கார்ஃப் வணக்கம் ஜெசிந்தா, வாங்கோ இணைங்கோ.
சாமன வணக்கம் பாணியக்கா. இணைந்திருக்கவங்களுக்கும் வணக்கத்தோட வெளியில போய் இப்பதான் வந்தேன் பாணியக்கா. வந்து அப்படியே இணைஞ்சு கொண்டு வார். பதிங்க பதிக்கும். இப்பதான் தொடங்குறேன் என்னங்க இனித்தான். இன்னும் தொடங்க இல்லை. பதியுங்க நீங்க பார்த்தேன்னு பத்மினி சரோஜினி ஜூரா ஜிஎம்எல் நகுலவதி நியூஸ் பிளேயர் சிவமணி நன்றி. பதியுங்க ஒரு 2 நிமிஷம். ஒரு நிமிஷம் தாங்க டாக்டர். Yes. Let's. ஓகே வந்துட்டேன். சரி அப்ப வாணி தொடங்குவோம். கலைஞன் தோப்படு ஜா நரசிம்மர்கள் வணக்கம். வாங்க. வணக்கம் வாணி. இனிய மதிய வணக்கம் கலைவாணி மோகன் அவர்களுக்கும் அதிபர் நடா மோகன் அவர்களுக்கும் அனைத்து பாமு அவர்களுக்கும் எனது மதிய வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்று அறிவிக்களஞ்சியம் தியாவன் அறிவிக்களஞ்சியம் 118வது 3 11 15 நான் போட்டிருக்கிறேன். அதையும் போட்டு அறிவிக்களஞ்சியம் 518 போட்டுக்கிட்டு உங்களோட பேர்களை பதிவு செய்திருக்கிறீர்கள். அன்பான உறவுகளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு தியான அறிவிக்களஞ்சியம் ஆரம்பமாகின்றது. தொடங்கு உங்களோட விடைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். முதலாவது கேள்வியாக 2வது கேள்வி வரையில்லை. முதலாவது கேள்வியாக உலகில் வாழைப்பழ செயல் முதலாவது நாடு எது? உலகிலே வாழைப்பழ செயல் முதலாவது நாடு எது? சீனா, இந்தியா, இலங்கை? மலேசியா போட்டுக்கிறீங்க. சீனா, இந்தியா, மலேசியா. சரியான பதில் இந்தியா என்பது சரியான பதில். 2வது கேள்விக்கு போவோம். வாழைப்பழ உற்பத்தியில் 2வது இடம் எது? பிரேசில், சீனா, இந்தோனேஷியா? விட வரையில் அப்புறம் வார் பிரேசில், சீனா, இந்தோனேஷியா. பிளேஸ் தான் இருக்கு. என்ன நடக்குது? என்ன எங்க இல்லையே கம்ப்யூட்டர்? Two answers.
என்ன நடக்குதுன்றா தெரியல. அடுத்தது போக விடுது இல்லையாங்க உங்களுக்கு? ஓ. ம். எல்லாம் சரியாத்தான் செய்து வைக்கிறது, என்னண்டு தெரியல. ம். நிப்பாட்டிட்டு செய்வாங்க மரம். வாரம் திருப்பி இருக்க வாரன்னா ஏன் அப்படி போகாம நிக்குது? பாருங்க, 2 நிமிஷம் பாருங்க, நான் திருப்பி இருக்கா நிப்பாட்டிட்டு போட்டு பார்க்குறேன் இருக்கா. கண்டிப்பாக வேண்டிக்கலாம் அன்பான உறவுகளை 1 நிமிஷம் பொறுத்துக்கணும். வாழைப்பழத்துக்கு 2வது இடம் பிரேசில், சீனா, இந்தோனேஷியா. சீனா என்பது சரியான பதில். 3வது கேள்விக்கு போவோம். வாழைப்பழ செயல் 3வது நாடு இது. நீங்கள் அறிந்துள்ளதற்காண்டி நான் 3 திருப்பி தந்திருக்கிறேன். பிரேசில், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ். இந்தோனேஷியா என்பது சரியான பதில். 4வது கேள்வியாக, இலங்கையில் போதை வஸ்து அடிமையானோருக்கு எந்த மாகாணத்தில் இந்த வருஷம் கணக்கு பார்த்துருக்கிறார்கள்? போன கிழமை ஆராய்ச்சியில் எந்த மாகாணத்தில் அதிக மேற் பாதிக்கப்பட்டிருக்கிறார்? வட மாகாணமா, மேல் மாகாணமா, கிழக்கு மாகாணமா? இப்போ கிழக்கு மாகாணம், மேல் மாகாணம் என்பது சரியானவர். வட மாகாணம் இப்போ தப்பிட்டுது, கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது. மேல் மாகாணத்தில் போதையால் பாதிக்கப்பட்டோர் எத்தனை பேர்? இது போன கிழமை கணக்கெடுத்தவையல். அந்த கணக்கின்படி இப்போ கூட இருக்கலாம். இது போன 3 நாளைக்கு முதல் எடுத்த கணக்கு. இது நான் போடுறதுக்கு முதல் நாள் பார்த்தேன். நான் 2,30,000 இல்லை 3,30,000 இல்லை 4,30,000 மேல் மாகாணத்தில் பாதிக்கப்பட்டிருப்போர் 2,30,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 6வது கேள்வியாக,
உலகில் மிகப்பெரிய உப்பு ஏரி எந்த நாட்டில் உள்ளது? உலகில் மிகப்பெரிய உப்பு ஏரி. ஆஸ்திரேலியா, ரஷ்யா அல்லது இத்தாலி? ஆஸ்திரேலியா, ரஷ்யா அல்லது இத்தாலி? ரஷ்யா என்பது சரியான பதில். 6வது கேள்வியும் உலகில் அதிக விலை கொண்ட விலங்கு இது. அதிக விலை இந்த மிருகங்களுக்குள்ள விலங்குகளில் மிகவும் விலையான இது ஒட்டகம், யானை அல்ல பந்தய குதிரை? பந்தய குதிரை என்பது சரியான பதில். 8வது கேள்வியும் உலகில் மிகப்பெரிய இராணுவத்தை கொண்ட நாடு எது? ரஷ்யா, அமெரிக்கா அல்லது சீனா? சீனா என்பது சரியான பதில். 9வது கேள்வியும் தங்க சேமிப்பில் முதலிடம் உள்ள நாடு இது. தங்க சேமிப்பில், தங்கு விளைகிற இடமில்ல, சேமித்து வைத்திருக்கிறார்களாம் வீடுகளிலாம். இது விளக்கம் தந்திருந்தவர்கள். தங்க சேமிப்பில் முதலிடம் உள்ள நாடு இது. இந்தியா தானே இந்த அதிகம் பேர் வீடுகளெல்லாம் கணக்கை சேமித்து அந்த கணக்குகளெல்லாம் பார்த்து தான் கணக்கெடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இந்தியா என்பது சரியான பதில். 10வது கேள்வி ஆப்பிரிக்காவில் மொத்தமான நாடுகள் எத்தனை? ஆப்பிரிக்காவில் மொத்தமான நாடுகள் எத்தனை? 51, 54, 56? 54 என்பது சரியான பதில். ஏட போட்டுக்கு போவோம். வெல்வி நித்யானந்தன், ஜிசி மணிவண்ணன், நவலோதி தில்லைத்தன், சிவமணி, கலவாணி மோகன், சரோஜினி சூத்ராதா, பத்மினி, சாந்தினி திரியனன், நேவிஸ் பிலிப்பு, ஜேமல 10 அன்புறவர்கள் பங்கு பெற்றீர்கள். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் குறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு போவோம். 11வது கேள்வியும் மலையில் உள்ள கொரிலா, அந்த பேர் மலை கொரிலா அதிகமுள்ள நாடு இது? உகண்டா, டுகண்டா அல்லது அல்ஜீரியா? மலை கொரில்லாண்டு தனி மனுஷரை போல இருந்த படங்களும் போட்டிருந்தவர்கள் தனித்த இடத்துல இருக்குதாம். இது உகண்டாவில் தான் அதிகமான மலை கொரிலா இருக்கின்றது. அடுத்த கேள்வி 12வது கேள்வி உலக நாடுகளில் சுதந்திரம் கிடைக்காத நாடுகள் எத்தனை? உலக நாடுகளில் சுதந்திரம் கிடைக்காத நாடுகள் 3, 4, 5? 3, 4, 5? 3 என்பது சரியான பதில். 13வது கேள்வியும் உலக நாடுகளில் சுதந்திரம் கிடைக்காத நாடுகள் இவை. 2 நான் இதில் போட்டுக்கிறேன். சுதந்திர 2 நாடு போட்டுக்கிறேன். அந்த 2 நாடுகளையும் சொல்லும். பலஸ்தீனமா, இஸ்ரேலா, பேருவா? பலஸ்தீனமும் இஸ்ரேலும் என்பது சரியான பதில். 3 நாடு மற்ற சுவிஸ் நாடுன்னு போட்டிருந்தேன், அது சரியில்லை. சுவிஸ் நாடும் சுதந்திரம் பெறையில்லையா? 3 நாடுகளில் அடுத்தது சுவிட்சர்லாந்து, அது நான் சரியில்லை. 14வது கேள்வி காசாவின் தாக்கத்தில் 40,000 உயிர் இழந்த குழந்தைகள் எத்தனை? இழந்து காசாவின் தாக்கத்தில் இழந்த குழந்தைகள் எத்தனை? 30,000, 40,000, 50,000? விடயம் அதிலே வந்துவிட்டது. 40,000 என்பது சரியான பதில். அறிந்து கொள்ளுங்கள். 15வது கேள்வி காசாவின் தாக்கத்தில் உயிரிழந்த மக்கள் எத்தனை? 100, 104, 108? குழந்தைகள் தான். அந்த பள்ளிக்கூடங்களும் கோயில் வழிகளும் இருந்த பிள்ளைகள் தான் அதிகமாக சாப்பிட்டு இறந்திருக்கிறார்கள். 104 மக்கள் இறந்திருக்கிறார்கள். அவிரி நெல்லி, அதாவது அவிரி நெல்லின்னா ப்ளூபெர்ரி, அந்த ஒரு ப்ளூ கலரில் இருக்குது. பழத்தின் தாயகம் என்ன? எது? அவிரி நெல்லின்னா அதை சொல்கிறது ப்ளூபெர்ரி. நீல டார்க் ப்ளூவில் உருண்டையாக இருக்கிற அந்த பழம். பழத்தின் தாயகம்
புற்றுநோய் உள்ள ஆட்கள் எல்லாம் அதிகமாக அது பாவிக்கிறார்கள். வட அமெரிக்காவா, மெக்சிகோவா, கோஸ்ட்ரிக்காவா? வட அமெரிக்கா என்பது சரியான பதில். சரியான விலையந்தான். அவரி நெல்லி உற்பத்தியின் முதலிடம் எது? தாய்லாந்தா, சீனாவா, ஜப்பானா? சீனா என்பது சரியான பதில். ஏற்றுமதி செய்யும் நாடு எது? ப்ளூபெர்ரி இது ஏற்றுமதி செய்யும் நாடு. மாலத்தீவு, நவுரு அல்லது ஜெர்மனி? மாலத்தீவு, நவுரு அல்லது ஜெர்மனி? நவுரு என்பது சரியான பதில். இறக்குமதி செய்த நாடு எது? அமெரிக்கா, குவாட்மாலா அல்லது மெக்சிகோ? அமெரிக்கா என்பது சரியான பதில். 20வது கேள்வி. உள்ளாடையின்றி வெளியே செல்ல தடை விதித்த நாடு எது? உள்ளாடையின்றி வெளியில உள்ளாடை இல்லாமல் போகக்கூடாதுன்னு தடை விதித்த நாடு எது? வடகொரியா, பிலிப்பைன்ஸ் அல்லது தாய்லாந்து? பெண்களுக்குத்தான் அது முக்கியமாக போட்டிருக்கிறார்கள். தாய்லாந்து என்பது சரியான பதில். லேட போட்டுக்கு போவோம். செல்வி நித்யானந்த், ஜெசிமணன், நவுலவதி, கலைவாணி மோகன், சரோனி, சாந்தினி. அடுத்த கேள்விக்கு போவோம். 21வது கேள்வி. மனித உடலின் போர் வீரன் யார்? இது ஒரு உறுப்பு. மனித உடலின் போர் வீரன் யார்? இரத்த வெண்ணணுக்களா, சிவப்பு சிவப்பு அணுக்களா அல்லது ஹிமோகுளோபின்? இரத்த வெண்ணணுக்கள் தான் மனித உடலின் போர் வீரன். இதில் அந்த வருத்தங்கள் அதில் பாரத சொல்றது. ஹிமோகுளோபின் அந்த இரத்தத்துக்கு சிவப்பு நிறத்தை கொடுக்கிறது. இரத்த வெண்ணணுக்கள் தான் மனித உடலின் போர் வீரன் என்று சொல்லியிருக்கிறார், கண்டுபிடித்திருக்கிறார். மனிதன் எவ்வளவு காலம் தூங்காமல் இருக்கலாம்? 12 நாட்கள் அல்ல 16 நாட்கள் அல்லது 18 நாட்கள்? அப்புறம் அவற்றை காலம் முடியுது. 12 நாட்கள் என்பது சரியான பதில். 23வது கேள்வி. மனிதன் முகத்தில் உள்ள எலும்புகள் எத்தனை? மனிதனுடைய முகத்தில் உள்ள எலும்புகள் எத்தனை? 70, 76 அல்லது 78? 76 என்பது சரியான பதில். 24வது கேள்வி. மனித உடம்பில் கொழுப்பு அதிகமுள்ள உறுப்பு எது? வாயில இல்லையா? இதயம், வயிறு, மூளை? மூளை என்பது சரியான பதில். 25வது கேள்வி. மனிதன் சுவாசிக்கும் காற்றில் அதிகமுள்ள வாயு எது? ஆக்சிஜனா, கார்பன் ஆக்சைடுனா, நைட்ரஜனா? நைட்ரஜன் என்பது சரியான பதில். 26வது கேள்வி. உலகில் தக்காளி விளையும் முதலாவது நாடு எது? அமெரிக்கா, இந்தியா அல்லது சீனா? சீனா என்பது சரியான பதில். 27வது கேள்வி. தக்காளி விளைவில் 2வது நாடு எது? மெக்சிகோ, இந்தியா அல்லது எகிப்து? இந்தியா என்பது சரியான பதில். 28வது கேள்வி.
அமெரிக்கா தற்காலியில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 3ஆவதா, 5ஆவதா அல்லது 7ஆவதா? 3ஆவது இடம் என்பது சரியான பதில். அமெரிக்கா 3ஆவது இடத்தில் இருக்கின்றது. 29ஆவது கேள்வியும் கனவு கோபுரம் என்று எந்த நாட்டை அழைக்கிறார்கள்? கனவு கோபுரம் என்று எந்த நாட்டை? பிரான்ஸா, இத்தாலியா அல்லது இங்கிலாந்தா? இங்கிலாந்து என்பது சரியான பதில். 30ஆவது கேள்வியும் வெற்றிலை என்ற தாயகம் எது? வெற்றிலை என்ற தாயகம் எது? இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர்? மலேசியா என்பது சரியான பதில். லீடர் போட்டுக்கு போவோம். செல்வி நித்யானந்தன், ஜெசி மன்னன், நகுலவதி, கலைவாணி மோகன், பத்மினி, சாந்தினி துயரன். அடுத்த கேள்விக்கு போவோம். 31ஆவது கேள்வி. பொலித்தீன் பைகளுக்கு கட்டணம் செலுத்தி பொருட்கள் வாங்க அமுலாக்கிய நாடு எது? நிப்பாட்டின் அந்த பொலித்தீன் பைகள்லாம் வித்தியாசமாக செய்திருக்கேன். அந்த முதல் வச்சிருந்த அந்த பிளாஸ்டிக் எல்லாம் அகற்றி போட்டு இப்போ பொலித்தீன் வாய்க்கணும் ஒரு வித்தியாசம். அதுக்கு காசு கட்டித்தான் இது வாங்கணுமா? இந்தியாவா, மலேசியாவா, இலங்கை? அப்படி இல்லாதவர்களுக்கு தண்டம். இலங்கை என்பது சரியான பதில். இது நேற்று பார்லிமெண்ட்டில் கதைச்சு நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இந்த மாதம் தொடங்கி அப்படி நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். 32ஆவது கேள்வியும் வாழ்த்து வாதுமை தாயம் இது. வால்நட் என்று சொல்கிறது அந்த உள்ளுக்குள்ள கூணலாக இருக்கு அந்த வால்நட்டு தான் வால்நட். வாதுமை என்று அது தமிழ் பேர் வாதுமை. அது எந்த நாட்டில் தாயகம் இது? ஈரானா, பாகிஸ்தானா, ஈராக்கா? ஈரான் என்பது சரியான பதில். இப்போ இந்த கிறிஸ்மஸ் டைம் இந்த டைம் எல்லாம் இருக்குது. அந்த பெரிய கொட்டை மாரி இந்த பாக்கு வெட்டி மாரி வெட்டி போட்டு சாப்பிட்ற உள்ளுக்குள்ள பெரிய கோணல் வானில் இருக்கிற அந்த இது வால்நட். 33ஆவது கேள்வி. வால்நட் வாதுமையில் உற்பத்தி செய்யும் இறக்குமதியில் உள்ள எந்த நாடு? இறக்குமதியில் உள்ள எந்த நாடு? ஜப்பானா, தாய்லாந்தா, சீனாவா? சீனா என்பது சரியான பதில். 34ஆவது கேள்வி. வாழ்மா அது இறக்குமதி செய்கிற நாடு. அதை ஏற்றுமதி, இது இறக்குமதி. இந்தியா, அமெரிக்கா, இத்தாலி? இந்தியா என்பது சரியான பதில். 35ஆவது கேள்வி. திராட்சை இந்த கிரேப்ஸ் உற்பத்தியின் தாயம் எது? கிரேப்ஸின் உற்பத்தியின் தாயம் எது? பிரான்ஸா, ஈப்தா, ஜெர்மனியா? எகிப்து என்பது சரியான பதில். 36ஆவது கேள்வி. தோடம்பழ உற்பத்தியில் இந்த நாடு முதல் இருக்கின்றது? அமெரிக்காவா, சீனாவா, ஜப்பானா? சீனா என்பது சரியான பதில். 37ஆவது கேள்வி. முட்டை உற்பத்தியில் முதலாவது நாடு எது? அமெரிக்கா, சீனா, இந்தியா? சீனா என்பது சரியான பதில். 38ஆவது கேள்வி. இலங்கையெல்லாம் கடன் வாங்கினது சீனாவோட முட்டை. முட்டை உற்பத்தியில் 2வது நாடு எது? இந்தியா, இந்தோனேசியா, பிரேசில்? இந்தோனேசியா என்பது சரியான பதில். 2வது நாடு இந்தோனேசியா. 39ஆவது கேள்வி.
ஆயுத இறக்குமதியில் முதலிடம் வைக்கும் நாடு இது. ஆயுதங்கள் ஆயுத இறக்குமதி முதலிடம் வைக்கும் நாடு இந்தியாவா, உக்ரைனா, ரஷ்யா? அணு ஆயுதம் என்ன, மன்னிக்க வேண்டும், அணு ஆயுத இறக்குமதி முதலிடம் வைக்கும் நாடு எழுதுன்னு தவறிட்டது. அணு ஆயுத இறக்குமதியில் முதலிடம் வைக்கும் நாடு இந்தியா, உக்ரைன், ரஷ்யா. உக்ரைன் என்பது சரியான பதில். இறுதி கேள்வியாக, பூமியை விட கதிர்வீச்சுள்ள கிரகம் எது? பூமியை விட கதிர்வீச்சுள்ள கிரகம் எது? செவ்வாய், புதன் அல்லது சனி? செவ்வாய் என்பது சரியான பதில். 40 விழிகள் முடிந்தன. அதற்குரிய விடைகளை நான் தந்து கொண்டுட்டு கதைக்க மன்னிக்க வேண்டும், தட்டுப்பட்டது வாரம். லீட போட்டு தவறப்பட்டுட்டு வாரம் தட்டு. லீட போட்டும் முதலாவது இடத்துல செல்வி நித்யானந்தன் 2630 புள்ளிகள் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். 2வது இடத்திலே ஜெசி மணிவண்ணன் 2117 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 3வது இடத்துல கலைவாணி மோகன் 2097 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 4வது இடத்துல நான் உலகை திளைத்தவன் 1714 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். 5வது இடத்துல பத்மினி கமலகாந்தன் 1527 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். 6வது இடத்துல சாந்தினி ஸ்ரீரங்கன் 1310 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 7வது இடத்தில் நேவிஸ் பிலிப்பர்கள் 1216 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 8வது இடத்தில் சரோஜினி சோதிராஜ் 1166 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 9வது இடத்தில் சிவமணி அவர்கள் 1113 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 10வது இடத்தில் ஜெயமல ஜெயம் 970 புள்ளிகள் எடுத்திருக்கிறார். எல்லோரும் புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். எல்லோரும் வெற்றியாளர்கள். அறிந்து பங்கு பற்றி சிறப்பித்த எல்லோருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு நான் திருப்பி இந்த கேள்விகளின் விடைகளை தந்து கொள்கின்றேன். திரும்பி போய் தான் போகணும் இருக்க, கொஞ்சம் நேரம் பொறுத்துருங்க. உலகில் வாழைப்பழ செய்யில் முதலாவது நாடு எது? இந்தியா என்பது சரியான பதில். வாழை உற்பத்தியில் 2வது நாடு எது? சீனா என்பது 3வது கேள்வியாக. வாழைப்பழ செயல் 3வது நாடு இது. இந்தோனேசியா.
இலங்கையில் போதைவக்ஸ் அடிமையானோர் எந்த மாகாணம்? அது மேல் மாகாணம். பாதிக்கப்பட்டிருப்போர் தொகை 2,30,000 பேர். உலகில் மிக பெரிய உப்பு ஏரி எந்த நாட்டில் உள்ளது? அது ரஷ்யா. உலகில் அதிக விலை கொண்ட விலங்கு எது? அதிகொண்ட விலங்குன்னு அது பந்தய குதிரை. உலகில் மிக இராணுவத்தை கொண்ட நாடு எது? அது சீனா. தங்க சேமிப்பில் முதலிடம் வைக்கும் நாடு அதாவது இந்தியா. அது இந்தியா, மற்ற நாடுகளில் இந்தியா தான் நாம் வீடுகளிலும் வைத்திருக்கிறார்களாம். அந்த கணக்குகளையும் பார்த்து தான் நான் சேமித்து வைத்திருக்கிறது தான் அதில் கேட்டுக்கிறது. ஆப்பிரிக்காவில் மொத்தமான நாடுகள் எத்தனை? 54. மலை கொரிலா அதிகமுள்ள நாடு எது? அது உகண்டா. உலக நாடில் சுதந்திரம் கிடைக்காத நாடுகள் எத்தனை? அது 3. இதில் சுவிசும் அடங்குது, அதில் நான் தெரியல. உலக நாடுகளில் சுதந்திரம் கிடைக்காத நாடுகள் 2 கேட்டிருந்தேன் நான். அதில் பலஸ்தீனமும் இஸ்ரேலும். காசாவின் தாக்கத்தில் உயிர் குழந்த குழந்தைகள் எத்தனை? அது 40,000. சாதான் தாக்கத்தில் விழுந்த மக்கள் தொகை அது 104. அவரிநெல்லி ப்ளூபெர்ரி பழத்தின் தாயம் இது? அது வட அமெரிக்கா. அவரிநெல்லி உற்பத்தியில் முதலிடம் உள்ளது இது சீனா. அவரிநெல்லி ஏற்றுமதி செய்யும் நாடு இது? அது நவுரு. அவரிநெல்லி இறக்குமதி செய்யும் நாடு இது? அது அமெரிக்கா. உள்ளாடையின்றி வெளியே செல்ல தடை விதித்த நாடு இது? அது தாய்லாந்து. மனித உடலின் போர் வீரன் என்று சொல்வது இதனை? அது இரத்த வெண்ணணுக்கள். மனிதன் எவ்வளவு காலம் தூங்காமல் இருக்கலாம்? அது 12 நாட்கள். மனிதன் முகத்தில் உள்ள எலும்புகள் எத்தனை? அது 76. மனித உடம்பில் கொழுப்பு அதிகமுள்ள உறுப்பு ஏதாவது? மூளை. மனிதன் சுவாசிக்கும் காற்றில் அதிகமுள்ள வாயு ஏதாவது? நைட்ரஜன். உலகில் தக்காளி விலை முதலான நாடு எது? சீனா. தக்காளி விளைவில் 2வது நாடு அது இந்தியா. அமெரிக்கா தக்காளி எத்தனையாவது இடத்தில் அது உற்பத்தி செய்கிறார்கள்? அது 3வது இடத்தில் உள்ளது. கனவு கோபுரம் என்று எந்த நாட்டை அழைக்கிறார்கள்? அது இங்கிலாந்து. பிரித்தானியா, இங்கிலாந்து. வெற்றிலை தாயம் என்பது மலேசியா. பொலித்தீன் பைகளுக்கு கட்டணம் செலுத்தி பொருட்களை வாங்க அமலாக்கிய நாடு எது? இலங்கை. கோதுமை தாயம் ஏதாவது? ஈரான். பாதுமை உற்பத்தி செய்யும் இறக்குமதியில் உள்ள நாடு எது? அது சீனா. வாதுமை இறக்குமதியுள்ள நாடு எது? அது இந்தியா. திராட்சைக்கு உற்பத்தியின் தாயம் எது? அது சீனா. தோடம்பழ உற்பத்தியில் இந்த நாடு?
நான் தவறி சொல்லிட்டேன். நான் 35வது கேள்வி திராட்சை உற்பத்தி எகிப்துன்னு சொல்லி எகிப்து சாரி எகிப்து தான் மாறி சொல்லி எகிப்து தான் திராட்சை உற்பத்தியில் எகிப்து. கோடம்பள உற்பத்தி தான் சீனா. கோடம்பள உற்பத்தியில் முதலிடம் இருக்கிற நாடு அது சீனா. முட்டை உற்பத்தியில் முதலாவது நாடு இது, அதுவும் சீனா. முட்டை உற்பத்தியில் 2வது நாடு இது, அது இந்தோனேசியா. அணு ஆயுத இறக்குமதியில் முதலிடம் வகிக்கும் இது, அது உக்ரைன். பூமியை விட கதிர்வீச்சு உள்ள கிரகம் எது, அது செவ்வாய். அன்பான உறவுகள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களும் உங்களுடைய எல்லாம் கேட்டுக்கொள்ளலாம். தியாகாக மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி பங்கு பெற்று நன்றி எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி தியாகா. நன்றி. சிறப்பு. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வேறு யாரும் உங்களுக்கு இதம் இருந்தா கேளுங்கள். என்னென்ன முகத்தில் உள்ள எலும்புகள் 14 76 14 தான். நானும் அதுதான் கேட்க வந்தேன். நான் முகத்தில் உள்ள எலும்பு 14 தான். முகம் என்றா இந்த தலையை தான் நம்மளுக்கு சொன்னது. எல்லாமே சேர்த்து தான் அது தனி முகத்துல 14. ஆனா தலையில எல்லாமே சேர்த்து 22 தான் பெறுது. மண்டையில தான் 22 எல்லாம் சேர்த்தா தான் இது 22 வருது. முகத்துல தனியா 14 இதுவும் வருது. 14 தான் முகத்தில். 14 மாறி அது 1 ஆக்கிட்டீங்களோ தெரியல, என்ன தெரியல. 15 பாப்போம். அது நான் பார்த்துதான் அப்படி 216 எழுதுதான் இல்ல மொத்தமா. முகத்துல மட்டும் 76 வேற, அது கடைசி மட்டும் முகத்துல இருந்து போட்டுட்டு இருக்கிறானே. அது நினைக்கிறேன் தலையை முழுக்கத்தான் தலையை முழுக்க எடுத்தாலும் குறைவுதான். 76 வராது. முகத்தில் உள்ள எலும்புகள் அது 14 தான் தனியா. தலையில 22 எலும்பு தானே. எல்லாமே 22 எலும்பு தலை ஃபுல்லா. முகத்திலையும் தலையிலையும் சேர்த்து 22. மற்றது சுவிஸுக்கு சுதந்திரம் இல்லையா? சுவிஸ்ல இருந்து வர்றாக்களுக்கு இல்லையா? ஒன்று ஆவணியில என்ன அங்க நடக்கிறது? சுவிஸ்ல இல்லையாண்டுதான் போட்டிருந்தது, விளக்கமாக போட்டிருந்தது. ஜெசி வர்றாரு தானே? ஜெசி அவை தெரியாதா? 1 ஆகஸ்ட்ல தெரியும். அன்றுதான் இந்த சுதந்திர தினம்னு சொல்லி இந்த வெடியெல்லாம் கூட பெஸ்ட் செய்கிறத பிறந்த நாள். சுவிஸின் பிறந்த நாள். அது பிறந்த நாள் செய்யறதா? சுதந்திரம் இல்லை, சுதந்திரம் பெற இல்லை இந்தியா, சுவிட்சர்லாந்து. சுவிஸின் பிறந்த நாள் செல்வியக்கா. ஆனா அறியத்தான் வேணும், தெரியல இருக்கலாம். மற்றது கனவு கோபுரமும் இங்கிலாந்துன்றது அது வேறு ஒரு நாடு. நான் நினைக்கிறேன் ஆக்ஸ்போர்ட போல. என்ன ஞாபகத்துக்கு வரையில உடனே சொல்றது தெரியல. கனவு கோபுரம் சொல்றது ஆக்ஸ்போர்ட சொல்றவே நினைக்கிறேன். தெரியல. இல்ல வேறு ஒரு இடம் தான். இங்கிலாந்து வர்றதில்ல, வேறு ஒரு இடத்தைத்தான் பாக்குறது. ஞாபகத்துக்கு வரையில. சரி பாப்போம், பிறகு பார்த்து எத்தனை சொல்றேன். ஓகே, முயற்சிறப்பு. வாழ்த்துக்கள் ஞானசரலே. சிறப்பும் புது கேள்வியில் அறிந்திருந்தோம். நன்றி. இந்த தக்காளி எல்லாத்தையும் குழப்பு தான். தக்காளி தக்காளி எந்த அதைத்தான் நான் அப்போது சொல்லி இருந்தோம். அது உற்பத்தியில் தான் இப்ப அதிகமாக எல்லாம் சீனா. அநேகமான எல்லா பொருட்களும் உற்பத்தி சீனா. மற்ற வாழைப்பழத்தை பாத்தீங்களா? வாழைப்பழம் தென் அமெரிக்காதான் அதிகமான, அது இந்த பூர்வீகம். ஆனா இப்ப உற்பத்தி செய்யறதுதான் சீனா. உங்களுக்கு தெரியும், வாழைப்பழங்கள்ல பாத்தீங்கள் என்றால் இந்த விலை கூடுன வாழைப்பழம், சிக்குவித்தா அப்படியான வாழைப்பழம் எல்லாம் தென் அமெரிக்கா நாடுகள்ல இருந்தான் பாரதம். இது எல்லாம் அங்கதான். ஆனால் இப்ப உற்பத்தி செய்யறது இந்தியா, சீனா நாடுகள்ல அதிகமாக உற்பத்தியே செய்யறாங்க. 4வது எகிப்து, 5வது ஸ்பெயின், 6வது இத்தாலி, 7வது ஈரான், 8வது மெக்சிகோ, 9வது நைஜீரியா, 10வது பிரேசில். அது அப்படியே போட்டிருந்தேன் 10 நாடுகளும். சரி சரி, கண்டுபிடி போவோமா? ஓகே.
உணவுகளோ இப்படி போனால் உபயோகிக்க மாட்டார்கள். உணவுகளோ இப்படி போனால் உபயோகிக்க மாட்டார்கள். தாவரங்களில் மரங்களிலிருந்து காணப்படுவது. தாவரங்களில் 2 தரம் சொன்ன அப்புறம் நீங்கள் விடியலை சொல்லுங்க. உணவுகளோ இப்படி போனால் உபயோகிக்க மாட்டார்கள். தாவரங்களில் மரங்களில் இருந்து காணப்படுவது. தாவரங்களில் மரங்களிலிருந்து காணப்படுவது. பூஞ்சை பூஞ்சை பூஞ்சனம் பூஞ்சை பூஞ்சை அதுல தாவரங்கள்ல பூஞ்சை வரதோ. நான் பிசின் என்று சொன்னான். உணவுகள் எப்படி போனால் கெட்டு போனது. நானும் உணவுகள் என்ன சொல்றீங்க? பிசிட்டு போனா உணவுகள் இப்படி போனால் உபயோகிக்க மாட்டார்கள். தாவரங்களிலோ மரங்களிலோ இது இருந்து கிடைப்பது. கிடைக்கிறது காணப்படுவது. இது கிடைக்கிறதுல காணப்படுவது. பழுது கண்டு சொல்றேன். பழம் பழம். உணவுகள் இப்படி போனால் உபயோகிக்க மாட்டார்கள். பழுதா போனா பாவிக்க மாட்டார்கள். தாவரங்களில் மரங்களில் இருந்து காணப்படுவது. கெட்டு போனால் கெட்டு போனால் என்பது சரியான பதில். சரியான பதில் பத்மினி கமலாந்தன். பத்மினிகம். கெட்டு போனா தானே தூக்கி எறிகிறீர்கள். மற்ற கெட்டு தானே இருக்கு தாவரங்களிலும் மரங்களிலும். சரியோ? அடுத்த 2வது, ஆதிகால முதலான தமிழிசை கருவியாகும். ஆதிகாலத்தில் முதலான தமிழிசை கருவியாகும். ஒரு இனச்சாதிகளையும் இப்படி அழைப்பார். ஒரு இனச்சாதிகளையும் இப்படி அழைப்பார்கள். சொல்லி முடிய முதல் பதில வர வேண்டாம். ஒரு இனத்தவர்களை இப்படி கூறுவார்கள். இப்படியே சொல்லுங்க. பறை வருமா செல்வி? பறை என்பது சரியான பதில். யார் சொல்றது? நீங்களா? ஜெசிக்கு 2 தரம் சொன்ன அப்புறம் இப்படியே சொல்லுங்க. இல்லைண்டா கதைக்கிறோம் எல்லாரும் கதைக்கிறதுல எல்லாம் பிள்ளையா வருது. மாவினால் செய்யப்படும் ஒரு உணவு. மாவினால் செய்யப்படும் ஒரு உணவு. சில பழங்களில் இதனை பெறுவர். சில பழங்களில் இதனை பெறுவர். மாவினால் செய்யப்படும் ஒரு உணவு. சில பழங்களில் இதனை பெறுவர். கூழ் இல்லை. செய்ய போறோம். கோதுதான் வரும். மாவினால் செய்யப்படும் ஒரு உணவு. கூழ் வருமா? பழங்களில கூழ் இருக்குதோ? பழக்கூழ் செய்யறதானே? இல்ல இல்ல இல்ல. அதுல பழத்துல ஒரு பழத்துல இருக்கிறது என்ன? அப்படியோ? கொழுக்கொட்டை கொழுக்கொட்டை கொட்டை கூழன்னு சொன்னதுல அது இருக்குது. ஆனா நான் வச்சிருக்கிறது நீங்க சொல்லணும். நீங்க கொழுக்கட்டை கொட்டை இல்ல. ஒரு சொல்லு வருவாங்க. களி. களி என்பது சரியான பதில். மாவினால் செய்யப்படும் ஒரு உணவு களி. சில பழங்கள் இதனை பெறுவர்னா பனங்கா அப்படிங்கிறது கூழ களியாக இருக்கலாம் நீங்க சொன்னாக்க. ஏற்கனவே வந்த கேள்விதான் கண்டு வந்தது. இல்ல இல்ல, நான் இதுவரை இல்லை. மாவினால் செய்யப்படும் ஒரு உணவு கூழ். மாவினால கூழ் செய்கிறது தான். ஆனா நான் களி தான் வச்சிருந்தேன். 2 வரலாம். ஓகே. சரோஜினி அக்கா. மதுபானமாக கல்லில் அல்ல தேநீரில் என்பவற்றில் இது காணப்படும். மதுபானங்களில் அல்ல கல்லில் தேநீர் அதுகளில் காணப்படுமா. இறைவன் படைத்த இயற்கையில் கடலில் இதனையும் காணலாம். இறைவன் படைத்த இயற்கையில் கடலில் இதனையும் காணலாம். கடலிலா? நான் சொல்லட்டா? நூற்றாய். வாழ்த்துக்கள். நுரி என்பது சரியான பதில். அடி நடந்திருக்கா? அடிங்க 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 அடிங்க. நாங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம். தேநீர் கல்லிலாம் நுரைக்கிறோம். தேநீர் ஆத்தினா நுரைவாரதானே. கட்டிக்காரு ஜேசி. நாங்க அந்த பக்கம் போறோம். அதேதான் மூளை டக்குன்னு வந்துட்டு மூளை வாய்க்குள்ள நடிச்சு போறபடியா. இலங்கையில இது அதிகமாக இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. மரத்தையோ சில பொருட்களையோ இப்படி செய்து கொள்வார்கள்.
இலங்கையில இப்ப அதிகமாக நடந்து கொண்டிருப்பது மரத்தையோ சில பொருட்களையோ எப்படி செய்து கொள்வார்கள்? போராட்டம். என்ன மரத்தில் குடுகு குடுகு இல்ல. முதலாவது தரவு விளங்க இல்ல நடந்து கொண்டு இருக்குதா? ரெண்டாவது என்ன தரம்? இலங்கையில இப்ப சில இடங்கள்ல இது இப்ப நடந்துதான் கொண்டிருக்கின்றது. மரத்தையோ இல்ல சில பொருட்களோ இப்படி செய்து கொள்வார்கள். சிலாக ஆ? சிலாக திராட்சையா? மரத்தையோ சில பொருட்களை இலங்கையில் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. சில இடங்கள்ல நடக்குது. இந்த இதுதான் குத்து குத்து கத்தி குத்து. போதை போதை கத்தி குத்துக்கு ரெண்டாவது வருதா? முதலாவது சரியா பிடி எடுத்தாரு. பிடியண்டு வருமா? பிடி இல்ல ஆக்களை பிடிக்கிறது மரங்கள். இல்ல மரங்களில் சில எப்படி என்னென்ன மரங்களில் சில மரங்களையோ இல்ல சில பொருட்களோ இப்படி செய்து கொள்வார்கள். மரங்களையோ அந்த ரெண்டாவது சரியான கஷ்டமா இருக்கு அந்த சொல்லே விளங்க. வெட்டுறத வெட்டு வெட்டு என்பது சரியான வெட்டு குத்து யாழ்ப்பாணத்தில் ஆமா 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 நடந்து இப்ப அதிகமா இருக்கிறது. வெட்டு மற்ற மரத்தையோ இல்ல என்ன ரெண்டாவது விளங்கியல் பத்மினி பாருங்க, மரத்தை வெட்டுறீங்க, சில பொருட்களை கரிக வகைகளை வெட்டுறீங்க. வெட்டு வெட்டு என்பது சரியான பதில். செல்வி நித்யானந்த். ஒரு செய்கை என்ன? மாறி இன்றைக்கு நாம முட்டை சின்ன முட்டை இல்ல, சரியா. பெரிய முட்டை. அடுத்தது, மீனவர் மீன்பிடிப்பதற்கு உபகரணமாக அமைவதா? மீனவர் மீன் பிடிப்பதற்கு உபகரணமாக இது அமையும். உபகரணங்களை சொல்லுவாரா? நானுமே முடிவு பண்ணேன். மற்றதை சொல்ல என்னடாப்பா? ரெண்டாவது தடவை சொல்லுங்க. தேவையற்ற பொருட்களை கடைகள் இப்படியாக செய்கிறார்கள் இப்போது. யாரு வீசு என்ற யாரு சொன்னது? நான். செல்வி நித்யானந்த. மீனவர் மீன்பிடிவுக்கு வரணுமா? இதை பாக்குற வீசுறதல்ல, மீன் பிடிப்பாங்க. வாணி சொன்ன ஞாபகம் தான், நான் வாணி நான் சொன்னேன். நான் தயவு செய்து இந்த போனவரோட முந்தி எடுத்த கேள்வியை இதுக்குள்ள இல்லையா? இல்ல இல்ல, வேற மாதிரி இப்படி நீங்க தந்திருப்பீங்க. அதுல விரல் வடிவா இருக்கு வாணியக்கா. இது வாணி வடிவா இருக்கா? குளிர் ஐயா, குளிர். குளிரா? அவர்களுக்கு குளிர் இல்ல. நல்ல கலர். அதை சொல்லி கலர் அழகா இருக்கு. விரல். ஓகே ஓகே. அடுத்தது, நல்ல தினங்களுக்கு இதுதான் முன்னுக்கு இருக்கும். நல்ல தினங்களுக்கு இதுதான் முன்னிருக்கும். இந்த பேரில் ராசியும் உண்டு. இந்த பேரில் கும்பராசி வந்த கேள்விதான் இது. இல்ல 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 இல்ல, அது வேற. போன நம்பரை நான் தரையில்லை, அது வேற. அது வந்தது வேற விதமா தந்திருப்பேன். நான் இப்படி தரையில்லை. நான் ஒவ்வொரு வருடமும் மரங்களை மக்கள் இப்படி செய்வார். ஒவ்வொரு வருடமும் மரங்களை அதிகமான மக்கள் இப்படி செய்வார். மரக்கறிகள் இதுவும் மிகவும் முக்கியமானது. மரக்கறிகள் முக்கியமானது. மரக்கறிகள் இது மிகவும் முக்கியமானது. கத்தரி என்பது சொன்னது. நேவி சொன்ன நீங்க என்ன? வாழ்த்துக்கள் ஜியானடசன் அவர்களே. நான் விடைபெறுகிறேன். வேலை. சரி, ஓகே. நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் வாணியக்கா. நன்றி எல்லோருக்கும். நன்றி சாந்தினி உங்களுக்கு. அடுத்த, தேங்காய் முற்றினால் இப்படியாக போய்விடும். காரமுள்ள ஒரு பொருளை இப்படி கூறுவர். ஒல்லி ஒல்லி ஒல்லி. காரமுள்ள ஒரு பொருளை இப்படி ஒல்லி என்று சொல்லுவீங்களோ? காரம் உள்ள பொருளா? ஓ, காரமுள்ள பொருளை இப்படி சொல்வார். தேங்காய் முற்றினால் இப்படி போய்விடும். முட்டு முட்டல் முட்டல். தேங்காய் முத்தினா என்ன சொல்லும்? யாரு சொன்னது? நவுலாவதி.
செத்தல் மிளகாய் இல்லையா உங்களுக்கு? ஆமா ஆமா கார ஓ மிளகாய் வேறு நகுலவதி என்ன அந்த ரெண்டாவது என்ன சொன்னீங்க? காரம். காரம் காரமுள்ள ஒரு சுத்தமான பொருளை பொருள் என்று பிடிக்கும். சொன்னவா? காரமுள்ள ஒரு பொருளை பிடிக்கும். செத்தல் மிளகாய் இந்த தேங்காயில செத்தல் இப்படி வரும், அது செத்தல்னு சொல்ல மாட்டாங்களே இல்ல தேங்காய். சொல்லுவாங்க செத்தல் கொப்பரா கொப்பராண்டதான் தேங்காய் என்று சொல்லுவாங்க. செத்தல் தேங்காய் செத்தல். ஆக பழுத்து போயிருக்கிற தேங்காயை செத்தல் தேங்காய்னா நாங்க கதைக்கிறோம். சரி, எங்கட பக்கம் இல்லாதபடியா எனக்கு தெரியாது. தெரியல, எனக்கும் தெரியல. எனக்கு தெரியாது. ஆமா செத்தல் தேங்காய்னு சொல்றேன். செத்தல் தேங்காய்க்கெல்லாம் நல்ல நிறைய பால் இருக்கிறேன்னு சொல்றேன். இல்ல செத்தல் தேங்காய் பழுத்து காஞ்சு போயிடும். முத்தல் என்று எங்கட பக்கம் சொல்லப்படும். விழுகிறாது. செத்தலா போன அப்புறம் தேங்காய் விழுகிற மரத்துல முருங்கைக்காய் தான் முத்தல் என்று. இப்ப நாங்களும் முத்தல் தானே. எங்களும் முத்தலாக்கணும். நாங்க முத்தெல்லாம் முட்டையாள் முந்து கொண்டிருக்க கம்மன் எடுக்கிறது முட்டை, அதுக்குள்ள கதை. நீங்க வந்துட்டீங்க வீசு எல்லாம் சொல்லி. யார் வீசு சொன்னது? அது செல்வி போல. சரி, சீட்டாடுபவர்களுக்கு இது அது முக்கியம். சீட்டாடுபவர்களுக்கு இது அதிக முக்கியம். இப்பெயருடன் நிகழ்ச்சிகள் இடைவருவதுண்டு. நீங்க கேண்டீங்களோ தெரியாது, யாழ்ப்பாணத்துல இந்தியாவில எல்லாம் இந்த நடக்கிறது. இப்பெயருடன் நிகழ்ச்சிகள் இடம்பெறுவதுண்டு. மேடை சீட்டாடுபவர்களுக்கு இது அது முக்கியம். ராஜாவோ ராஜா இப்பெயருடன் நிகழ்ச்சியில் இடம்பெறுவது சில இந்த நிகழ்ச்சி ஒன்று நடக்கிறது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இந்த இது நடக்கிறது. நீயா நானாவா? அதுதான் நான் நடக்கிறேன். இல்ல, யாழ்ப்பாணத்து பல்கலைக்கழக மாணவிகளுக்கு இது நடந்து போட்டி இந்தியாவில பந்தயம் பந்தய நிகழ்ச்சி முக்கியமா நடக்கிறது. இங்க டிஆர்டியில ஒரு பந்தய நிகழ்ச்சி செய்யறவை, அங்க டன் டிவில அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் பொது அறிவு கேள்வியிட்ட மார்க்ஸ் போட்டு பயிற்சி கொடுக்கறவை. ஜெசி மணிவண்ணன் என்ன அப்படியோ ஜெசி பிறந்த நாள் பரிசா? ஜெசி பிந்திய பிறந்த நாள் பரிசு. சுக்ராய 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 நமகம். அதான் இதோ மூளை வேலை செய்யுதுன்ட்டு சொல்லேங்க. அதான் வாழ்நூற்றை திண்டு மால்நாட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு வந்துட்டு சமைக்கிறேன் பசிக்குதான் இப்ப சாப்பிடுறேன். உணவுகள் செய்வதற்கு அரிசியை இப்படியாக செய்வார்கள். உணவுகள் செய்வதற்கு அரிசியை இப்படி செய்வார்கள். மழை காலங்களில் இடைக்கிடை இது வந்து போகும். நீர் நீர்தான் மழையில வந்து போகுது. அரிப்பு அரிப்பு இல்ல அரிக்கிறது. உணவு அரிசியையோ மழை காலங்களில் இடைக்கிடை இது வந்து போகும். இப்பெயருடன் என்ன உணவுகள் செய்வதற்கு அரிசியை எப்படி செய்வார்கள்? இடி என்பது சரியான பதம். இல்லையா மழை காலங்களில் அரிசி அரிசி என்ன செய்யறது? அரிசி இல்ல தரவு என்ன தரவு என்ன? இடிச்சு மாவாக்குறது. அரிசியை உணவுகள் செய்வதற்கு அரிசியை இப்படி செய்வார்கள். எனக்கு புள்ளி போடுங்கோ பத்மினி. பொறங்கோ தரவை திரும்பி இருக்கா சொல்லுங்க. தரவுல ஒரு டவுட்டா இருக்கு. சத்தம் போடாம கேளுங்க தயவு செய்து. உணவுகள் செய்வதற்கு இது முக்கியமா அரிசியை இப்படி செய்வார்கள். மழை காலங்கள் இடைக்கிடை இது நாங்க சோத்த பானைக்குள்ளே நின்றுட்டோம். மாணி நாங்க உலைக்குள்ளே அரிக்கிறதுல நின்றுட்டோம். ஓர் பறவை இப்படித்தான் நீர் குடிக்கும். ஓர் பறவை இப்படித்தான் நீர் குடிக்கும். சிலர் பானம் குடிக்கும் போது இப்படி செய்வர். எல்லாரும் சொன்னா யாரு சொன்னது? சரோஜினியாக்காரதான் முதல் அவட குரல் தான் வந்தேன். உறிஞ்சு ரெண்டாலும் 4 வீட்டுக்கு கேட்க உறிஞ்சுவார்கள். அதான் எல்லாரும் உறிஞ்சிதான். அடுத்தது அரச குடும்பத்தினருக்கு இது முக்கியமாக வந்தது. அவர்களுக்கு தான் இது முக்கியமாக உயர்ந்தது.
சாலை விபத்துகள் இது ஏற்படுவதுண்டு. சாலை விபத்துகளில் இது அதிகம் ஏற்படுவதுண்டு. வாசனை மிக்க கூட்டுக்கறிக்கு இது பாவிப்பார்கள். பெருங்காயம். வாழ்த்துக்கள் வாணிக்கு. காயம். சாலை பெருங்காயம் தான் இந்த சாலை விபத்துகளுக்கு ஏற்படுறது. என்ன பெருங்காயம் என்ன மரம். அடுத்தது மரம் செடிகொடியில் இது இது இப்படி காணப்படும். என்ன மரம் செடிகொடியில் சில சில இப்படி காணப்படும். உடம்பில் ஏற்படும் ஒரு நோய். கடி முத்து 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 மரம் செடிகளில் இது இப்படியா காணப்படும். சொறி மாதிரி வேணும். சொறி மரங்கள்ல இல்ல தரவே மீண்டும் இருக்க சொல்லும். சாரி சாரி ஒடுக்கு சாரி சிராங்கு. இல்ல நானும் சொறிதான் சொன்னான் இல்லையா? இன்னொரு நோய் இருக்குது. அது வந்த சரி நீங்க ஆனால் உடம்புல வர நோய் தான். மரம் செடிகளில் சில இப்படி காணப்படும். சிலர்கள் இப்படி உடம்பில் ஏற்படும் ஒரு நோய். முறிவு பட்டை 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 சளி. இல்ல இந்த இது பொறுக்கு இல்ல இல்ல. பழுப்பு. ஆ ஆ இல்ல பழுப்பு. இல்ல சிரங்கு வரும். மரங்கள் இதை காணலாமா? இப்படி காணப்படுமா மரங்களும் இதுவும்? ம் வெடிப்பு வெடிப்பண்டு வருமா? மரம் செடி கொடிகளில் இது இப்படி சிலர் இப்படி இருக்கும். இப்படி மலர் சில நேரங்கள். வெடிப்பு வெடிப்பு இல்ல காஞ்சு போயிருக்கும். மரம் செடிகளில் சில இப்படி காணப்படும். பழுப்பு பழுப்பு நிறமா இருக்கும் தானே. உடம்பில் ஏற்படும் ஒரு நோய். சோர்வு சோர்வு அப்படித்தான் இருக்கிறீங்க போல. ஒட்டும் எடுக்காம சிரங்கு சிரங்கு. அதெல்லாம் சொல்லியாச்சு. சாரி சிராங்கு. பொறுக்கு வெடிப்பு இல்ல. அதான். அது நான் அந்த நோய்க்கு அரைவாசி தான் தந்திருக்கிறேன். நீங்க அது கண்டுபிடிப்பீங்களா? அது பார்ப்போம். சிராங்கு சிராங்கு இல்ல முட்டு முட்டு இல்ல அம்மை அம்மை நோய். தேமல் அத போலதான் உண்டு. காய்ச்சல். சிராய்ப்பு காய்ச்சல் இல்ல, காய் காய் சிராய்ப்பு இல்ல காய் காய்ச்சல் வராது. மறையண்டு வரும். மறை அது அது அந்த நோயின் பின் விட நான் சரியில்லை. ஆனா நீங்க அதை சொல்லலாம் நினைக்கிறேன். எப்படியோ தெரியாது. நான் அதை எடுத்தனால் நான் சொல்ல பின் எடுக்காது. அந்த முடிவு இல்லை. அந்த நோய்க்கின்ற முடிவு நான் சரியில்லை. தொய்வு இல்ல மரம் செடிகள் நினைச்சிங்களா தெரியும். மரம் செடிகளில் இது சில இப்படி காணப்படும். பட்டு வாடல் கட்டுத்தானே வாட்டம். இருக்கு. கட்டு வர்றது நோய் பட்டு போறது ஒரு குழு தாங்கோ. இது அதிகமாக மரஞ்செடிகளை நீங்க இது பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்த உடனே சொல்வீங்க என்ன இது என்று சொல்லி அது குழு தட்டுறதுக்கு எனக்கு அது பச்சை பச்சையா பச்சை தளிர் பச்சையா தான் மரத்துல காணலாம். இல்ல இல்ல நோயை நீங்க கண்டுபிடிக்கிறதோ எனக்கு தெரியாது. வெளிரல் வெளிரல் வெளிர் மொட்டை வெளிர் இருக்கிறது. மொட்டை இல்ல அந்த நோய் இருக்குது. அது உங்களுக்கு முதல் சொன்னீங்கன்னா அடுத்த எதனையும் கண்டுபிடிக்கும். அதான் வெளிர் இருக்கிறது மரம். இல்ல காய்ச்சல். நோய் நோய் வந்து வெளியால் வர்ற வெளி நோய் தோல்ல வர்ற நோய் தான். தேமல் தான் வரும். வேற என்ன? வெடிப்பு வரும் வெடிப்பான் வரும். வெடிப்பு அதான் வரும் பொறுக்கு வரும். பொறுக்கு பொறுக்கு வரும். மாதிரி வர்றது. அந்த வெடிப்பு வர்றது அது முதல்ல சொல்லிட்டு பொறுக்கு மரங்கள்ல வரும். வெடிப்பு. சின்ன அதான் முத்து. மரங்கள்ல வெடிப்பு வாரது. அது மாதிரி பொறுக்கு கால்கள்லயும் வெடிப்பு வாரது. பொறுக்கு வரும் பொறுக்கு தானே. தோல்ல வர்ற நோய். தோல்ல வர்ற நோய் இது. வேர்க்குரு வேர் இல்ல சின்ன முத்து. பொறுக்கு நான் வச்சிருக்கிறது இது எனக்கு ஒரு கேள்விக்குறியா தான் இருந்தா நான் பாப்பேன் சொல்லி பாக்குறேன். சொல்லட்டேன். ஓ விடுங்க நாங்கள் பாக்குறோம். அடுத்ததை விடுங்க. கடைசி கேள்வி தான் இருக்கு. அரச குடும்பத்திற்கு உரித்தானது. சில மரக்களிகளுக்கு இது உரித்தானது. நீங்க சொன்னதுக்கு வந்து படையண்டு வருமா? படை நோய் வருமா? படை நோய்க்கு வேற ஒரு நோய் இருக்கு. அதுக்கு வேற பேர் இருக்கு. படை நோய்க்கு என்ன இருக்குது? இந்த பேருக்கு அது வேற நோய் இருக்கு. அது இந்த பேர் உண்மையான பேர் இருக்குது படைக்கு.
இது சின்ன கடைசி கேள்வி என்ன சொன்ன நீங்க அரச குடும்பம் பண்ணிட்டு திருப்பி சொல்லுங்க ஜியாதா. அரச குடும்பத்தினருக்கு உரித்தானது. ஓ சில மரங்களுக்கு இது உரியது. கிரீடமோ அதான் கிரீடம் தான் சின்னம். இருக்கு. மரக்கறி சில மரக்கறிகளுக்கு மரக்கறிகளுக்கு கிரீடம் தான் இருக்காது. ஆழ்த்தம் கிரீடம். கிரீடம் அது கிரீடம். பத்மினி நான் சொன்னேன் பத்மினி என்ன சாமான்? கிரீடம். நான் தானே சொன்னேன் முதல். இல்ல இல்ல நான் பத்மினி தான் முதல் சொன்னேன். பத்மினி தான் முதல் சொன்னேன். நான் உடனே நான் சொன்னேன் அமுதன். ம். ஐயோ, கடவுள். அரச குடும்பம் மற்ற தரவை சொல்லுங்க என்ன ரெண்டாவது தடவை பஸ் நான் போயிட்டு என்ன அடுத்தது silent பார்க்க. ஆகுறீங்கள்? அடுத்தது ஆளே. பார்க்க. கேட்கல சொன்னது என்ன இல்ல, சில சரி, மரக்கறிகளுக்கு இது உரியது. அதுக்குரிய. மரக்கறி என்றதை விட நீங்க அன்னாசி பழத்தை சொல்லிக்கலாம். அது கத்திரிக்காய் சில இல்ல மரக்கறிகள் நான் அப்போதான் இந்த கேள்விய முதலாவது சொல்லியே கிரீடம் நான் உடனே எடுத்து வச்சேன். அண்ணா மரக்கறிக்கு அதைத்தான் கிரீடம் சொல்லுவேன். என்ன கேள்விய மாத்தி போட்டா அப்புறம் விளங்க இல்ல மரக்கறிக்கு என்னண்டு கிரீடம் வரும் தொப்பி மரக்கறிக்கு இந்த இதுல அரசருக்கு கத்தரிக்காய் பூசணிக்காய் அது அன்னாசிக்கு மரக்கறிகளுக்குள்ள கத்திரிக்காய் தான் அரசன்னு சொல்லுடைய அது கிரீடம் தானே அது. அந்த கொடி அதெல்லாம் நிகழ்ச்சியை நீங்க பொதுவில் விடாம ஒரு ஆக்களா நீங்க கேட்டா அவங்க சொல்லாட்டி மற்றாக்கள் சொல்லலாம். அப்படின்றது நீங்க சொன்னா என்ன அப்ப ஒரு ஆளுக்கு இது எல்லாரும் கத்தாம நீங்க கேள்வியை கேட்டுட்டு ஒரு ஆள் முதல் இவங்க சொல்லுங்கன்னு சொன்னா நாங்க ஒரு நிமிஷத்துக்குள்ள எப்படி அப்படி சொல்லலாது இந்த கேள்வியில என்ன செய்ய ஒரு நிமிஷத்துக்குள்ள சொல்லாட்டி மற்றாக்கள் சொல்லலாம் தானே. விட்டா இதுக்கான பதில சொல்லுங்க. அப்ப என்ன மரஞ்செடி. என்னண்டு தொய்வு தொய்வு குருத்து வருமா குருத்து மரம் செடி கொடிகளில் இது இப்படி காணப்படும்னா படர் படர்ந்து படர் நோய் என்று வருமா? படர் தாமரை படர்ந்து இருக்குல்ல உங்க படர் நோய் என்றது படர் நோய் இருக்குல்ல அதுதான் படர் தாமரை படர் தாமரைன்னு சொல்றாங்க அந்த பேர் அது. படர் தாமரை படர் நோய் என்று நோய் இருக்கு படர் நோய் என்று இருக்கு படர் தாமரை நோய் படை அதத்தான் படை என்று சொல்ல இல்லையே நீங்கள். படர் 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 நோய் படை என்று வராது படை நோய் அது வேற படர் நோய் வேற படர் நோய் படர் தேமல சொல்றது தேமல் படர்ந்து போறது தானே. மரங்களுக்கு இதுக்கு பழையன்னு சொன்னா மரம் செடிகள் எல்லாம் படர்ந்து போயிருக்குமே நிலம் செழிப்பா இருக்குன்னு இருக்கு. சரி மரம் என்று சொல்லாம செடி கொடிகள் சொல்லி தெரிஞ்சிருக்கும் படம் ரெண்டு. மரமும் மறந்து செழிஞ்சிருக்கிறதா நீ மரம் செடின்னு சொன்னவாதானே மரம் செடி படர் படர் நல்லா தான் இருந்தது சொல்லி. விடையலை சொல்லுங்க. நாங்க தான் பாப்போம். வாணிக்கு முதலாவது வாணி ரெண்டு இங்க ஒரு வாணி உண்டு ஜெசிதா கூட உண்டு நினைக்கிறேன். வாணிக்கு ரெண்டு வாணி ரெண்டு வாணி ரெண்டு அடுத்தது பத்மினி மூன்று சொன்னேன் நான். ஒன்று ஒன்று ரெண்டு மூன்று மூன்று ஜெசி ஒன்று ரெண்டு மூன்று ஜெசி மூன்று தான் சொல்லி இருக்கிறீங்க கணக்க சொன்ன மாதிரி ஜெசி கூட சொன்ன மேகனது இல்ல மூன்று மூன்று தான் மூண்டோ பற சொன்னவா மற்ற என்ன சொன்னவா செல்வி ரெண்டு ஒன்று ரெண்டு மற்ற சரோஜினி ஒன்று ரெண்டு தான் ரெண்டு சரோஜினி ரெண்டு நவலவதி அவர்கள் ஓ நான் ஒன்று சொல்லி அவர் ஒண்டா இருக்கு. ஓ நவலதி உண்டு நேவிசக்கா ஜெயமலர் ஜெயமலர் சொல்ல இல்லையா உண்டா இல்ல இல்ல வந்து எல்லாம் முட்டை எல்லாத்தையும் முட்டை இல்ல போலாடாது நான் சும்மா தான் இருந்தது. கிழங்கு வட்டினா கிடைக்குது இது உருளைக்கிழங்கு வட்டி நேவிஸ் ரெண்டு சொல்லி ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு கண்ணே கண்ணு ரெண்டு ஒன்றா
ஒன்றா ஒன்றே சொன்னீங்க. ஒன்று கண்டே கண்டு நான் അതുകൊണ്ടാ சொன்னேன். ஒன்றுதான் நான் சொன்னேன். 2, 5, 5, 3, 8, 10, 12, 13, 14. ம். சூரியனுக்கு நான் கை அடிக்கிறதுக்கு ஓமாமா ஒன்றுதான். சரி, வாழ்த்துக்கள். என்ன வாணி 2, பத்மினி 3, ஜெசி மணிவண்ணன் 3, செல்வி நித்யானந்த் 2, சரோஜினி 2, நவலோதி 1, நேவிஸ் 1. சரியா? ஓ, ம். ஓ 2, 5, 3, 8, 10, 12, 13, 14. சரி, 14 கேள்விதான் கேட்டேன் நான். வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். நன்றி. ஏக்கா கை கடிக்குது என்ன செய்ய அறிவு கலைஞர் நிறைவுக்கு வருகின்றது தோப்படுது. யார் நடத்தின லாம்சா